போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை தான் எடுக்க போகிறோம். இந்த மழையா இருக்குன்னு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க போல. கிளம்பலான்னு சொன்னோட மழை ஆரம்பிச்சு பாருங்க. அம்மாவுக்கு வந்து புடவை எடுக்க வந்தாங்க. ஒரு பெரிய ஆளையும் நம்ம கூட கூப்பிட்டு வந்திருக்கோம். என்ன குட் குட். அடுத்து வந்து இங்க ஒரு 2 இது எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி நடக்குதா? அந்த கேமராவை அப்படியே கொடு. சொல்ல மாட்டேன். வீடியோ பாக்குறோம். ஆமா, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். கொடு. இங்க பாருங்க. இல்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இல்ல பொய் சொல்றேன் நம்பாதீங்க. இதெல்லாம் நம்மளா தான் வச்சு கண்டென்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்க. அதாவது கல்யாணம் முடியற வரைக்கும் இவர்தான் கண்டென்ட். உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நாத்தனார், தம்பி ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தங்கச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சனர் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் ஜெகன் வந்து எல்லாருமே பார்த்துருக்கீங்க. இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஓகே, இங்கே 2 பேர் இருக்காங்க. அப்பா மாமாவும் அங்கே இருக்காங்க. இன்னொரு மாமா கீழே இருக்காரு. ஸோ எல்லாரும் தான் இன்னைக்கு கிளம்ப போகிறோம். இந்த மழையா இருக்குன்னு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க போல. வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உலைக்கு சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசியை வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா கல்யாணத்தப்ப மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பொண்ணும் சாப்பிடும், மாப்பிள்ளையும் சாப்பிடுவாங்க. ஊற வச்சுட்டு ஒரு 5 அழகு அரிசி ஊற வச்சா 1/2 அழகு அரிசி காலி ஆயிடும். லாவண்யா கல்யாணத்திலேயே அப்படிதான் இருந்தது. ஆனா லாவண்யா அரிசியே சாப்பிட மாட்டாங்க. ஓ, சாப்பிடுமா? சரி. லாவண்யாவை பொண்ணு அழைப்புக்கு எப்படி கூட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா காத்து மழை அந்த வாசல்ல போய் உள்ள போறதுங்காட்டே காத்துல எல்லாம் அடிச்சுன்னு போற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் போய் சேர்ந்தோம். நீங்க லாவண்யா கல்யாணத்திலேயே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து மழை ஆரம்பிச்சிச்சு. கிளம்பலான்னு சொன்னோட மழை ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே, நம்ம கிளம்பலாமா? நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் இப்போ வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹேரில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், கெமிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் செட் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. நானுமே ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் அந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்கிறத தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஹெம்போட ஹேர் கேர் ரேஞ்ச் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெம்போட ஆயில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆயில் பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெம்போட சீட்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ இருக்குது. நம்மளுக்கு தெரியும் விட்டமின் இங்கிறது நம்மளோட பாடிக்குமே சரி, நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம எடுத்துக்கும் போது வந்து அது கண்டிப்பாக அது தேவை, ஹேருக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹெம்போட சீட்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணும் போது நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷாம்பு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்தன் பண்ணோம் நம்ம ஹேரை. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹேர் வீக் ஆகிடும். வீக் ஆனதுக்கு நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்தன் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை ஸ்மூத் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், இல்லை வந்து நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை டேமேஜாக இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு எல்லாரோட பெனிஃபிட்ஸுமே இந்த ப்ராடக்ட்டில் வந்து கிடச்சிரும். ஏன்னா வந்து நம்ம ஸ்மூத்திங் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்னிங்காக வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணணும், ஸ்ட்ரென்த்தனாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் 3 ப்ராடக்ட்லையுமே வந்து இந்த 3ஓட இதுவுமே பவர்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ நாங்கள் இது யூஸ் பண்ணும்போது நம்மளோட கெமிக்கல் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணும்போது நம்மளோட அதே அந்த ஸ்மூத்னிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்னிங்காக இருக்கட்டும், அதே ஒரு லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் வாவ் ஸ்கின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ஃபேரபன், நோ சிலிக்கான் அண்ட் நோ சல்ஃபைட்ஸ். ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ வந்து இன்க்ரீடியன்ட் வந்து பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயிலில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 99.7% வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த ஷாம்புல வந்து 95.58 வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிஷ்னரில் பார்த்தீங்கன்னா 90.25% வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சரி ஓகே நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பயப்படவே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி செக் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றத ரிசல்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். பி வாவ் நேச்சுரலி.
வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். எனக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு அம்மாவுக்கு வந்து புடவை எடுக்க வந்தாங்க. ஒரு பெரிய ஆளையும் நம்ம கூட கூப்பிட்டு வந்திருக்கோம். ஹலோ. நான் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜட்ஜ். இதுல என்ன ஜட்ஜ் பண்ண போறீங்க? இதுல கலர் ஒழுங்கா இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அதான். ஓகே, நீங்கள் பண்ணுங்கள். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டோம் இந்த டைமு. அம்மாவுக்கு எடுக்கிறதுக்கு. அம்மா எப்பயுமே சரவணா ஸ்டோரில் ரேட்டு கம்மியாக இருக்கும், அதனால் வந்து டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வாவ், இதை பேக் பண்ணுங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து இங்கே ஒரு 2 இது எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதையே நம்ம பார்த்துடலாம். குட். என்ன குட்? நல்ல கலர். ஓ, ஓகே, எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல இருக்கு. அதனால செலக்ட் பண்ணிடலாம். எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க அதுக்கு நீங்கள்? இதுக்கு 10 மார்க் கொடுக்கிறேன். 10 மார்க்கா? 10 மார்க் கொஸ்டினா இது? ஓகே, இது ஒரு saree. 10 மார்க் கொடுக்கிறேன். இதுக்கும் 10 மார்க்கா? ஓகே, சூப்பர். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு வந்து இது என்னங்கம்மா, என்ன saree இது? இது சாமுந்திரிக்கா பட்டா. அது என்ன பூவெல்லாம் செஞ்ச பார்த்தா? நோ இந்த மாதிரி பெரிய பூ வேணாப்பா, இந்த மாதிரி பொடி சின்னதாகவே எடுங்க. நோ நான் இந்த சாரிக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டீங்களா? ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே மாட்டேன். மியூசிக் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நம்ம சவுண்டை குறைக்க சொல்ல முடியாதுங்க. எனக்கு வந்து அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்கம்மா. அது வேணா ஒயிட் ஆகும். ஏன் இருக்கா? அவனுக்கு ஒயிட்ல போட்டா செட் ஆகாது, அவன் அதுக்காக்கிடுவாங்க. இந்த கிரீன் வேற லெவல், செம்ம சூப்பராக ஒரே கலர் நல்லா இருக்கும். ஸோ இது நான் அம்மாவுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அம்மா அந்த இதுக்கு நான் கொடுக்க போற மார்க் 25. மொத்தமே 10 மார்க் தான், அதுக்கு எப்படி 25 கொடுப்பீங்க? அடே, ஒரு சிலதுக்கெல்லாம் மாற்றி கொடுப்பேன். ஓகே, ஸோ அந்த saree ஒன்று. வேற கலரே இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்க. நல்லா தாங்கம்மா இருக்குது இதுவும். இதுக்கு நான் கொடுக்க போற மார்க் 23. 23 ஆயா? 2 மார்க் கம்மி ஆயிடுச்சு. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை. ஸோ ஃபைனலாக அம்மா இந்த கடைக்கு வந்து இந்த டிசைனில் அந்த கலர் எடுத்து போடுங்க, அந்த புடவையில் இருக்க கலர் எடுத்து இந்த டிசைனில். ஸோ இது வந்து அங்கே 1+1 ஆஃபர் போட்டிருந்தான், அதனால் அதில் ஒரு சாரியை வச்சுட்டு அம்மா இப்போ இதில் எடுக்கிறாங்க. 1+1 வாஹா, எப்படி? இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்கிறீங்க? அதான் சித்தப்பா, இங்க ஒரு கலர் இருக்கா, இங்க ஒரு கலர் இருக்கா, அதான் பேர் 1+1. இதுக்கு வந்து இவங்களே கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களை திட்டுவாங்க, அப்போ நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம புடவைலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து சொல்லுங்க. மறுபடியும் தூங்கணும்னு தோணுச்சு. ஆமாம், நைட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் வேணாம், ஒரு தக்காளி சட்னியும் ஒரு தோசையும் ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் ஆமாம், என்ன வீடியோ எடுங்கன்னு தொல்லை பண்ணிட்டு இருங்க. அந்த கேமராவை அப்படியே கொஞ்சம் கொடு. நான் வேற சொல்ல மாட்டேன். ஆமா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். குடு. இப்படி நடக்குதா? அண்ணா பண்ற அமக்கல் தப்பாடு. வா, கேமரா வாங்க, பாரு, இங்க பாருங்க. இல்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இல்ல பொய் சொல்றான். நம்பாதீங்க. பொய் சொல்றான். மீட்டிங் போயிட்டு இருக்கு. அண்ணிலாம் கிடையாது. பொய் சொல்றான், நம்பாதீங்க. இல்ல சும்மா சொல்றாங்க. இப்ப கண்டென்ட் இல்ல என்ன வச்சு கண்டென்ட் பண்றாங்க. அதாவது கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவர்தான் கண்டென்ட். இதெல்லாம் பண்றாங்க. நம்ம எவ்வளவு பேரை வேற எங்களுக்கு எதுவுமே யோசிக்க தெரியல. சரி, ரமேஷை வச்சு ஏதோ கண்டென்ட்ன்றாங்க, அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமா கண்டென்ட்? ஐயோ, நான் இனிமே எல்கேஜில இருந்து படிச்சுட்டு வரேன். இப்போ வந்து ஒரு 6 அவ தெரிஞ்ச இங்கிலீஷே போதும்டா.
ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். சட்னின்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பருப்பு, அதாவது பாசி பருப்பு தக்காளி சட்னி. அப்படி கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். பாசி பருப்பு தக்காளி சட்னி 4 வார்த்தை. நீங்கள் வந்து காய் தக்காளிகளை கூட இந்த சட்னி பண்ணலாம். காயாக இருக்கிற தக்காளியில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சரி, காய் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அரைங்குறையமாக பழுத்த தக்காளியை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஒரு 1/4 கிலோ தக்காளி அளவுக்கு போட்டுடலாம். பருப்பு வந்து ரொம்ப போடக்கூடாது. ஒரு 50 கிராம் பருப்பு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு கிடையாது. இதில் தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த கடாயிலேயே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். என்ன பண்றீங்க? ஏதோ சட்னி பண்றீங்க, இப்போ குழம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, இந்த பருப்போடு சேர்ந்து இந்த கடைஞ்சி பண்ணோம்னா சட்னி தான் இது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது தக்காளியோட டேஸ்ட் மட்டும் இருக்கும். என்ன கடையணும்? பருப்பை கடையணும், பருப்பையும் தக்காளியும் கடையணும். இதில் வந்து மிளகாத்தூள் எதுவுமே போட தேவையில்லை நம்ம. அப்புறம் நீ காரம்னு சொல்லுவ. அது மாதிரி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து காயட்டும் நல்லா. பாருங்கள், ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் வந்து நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஆமாம், தீபாவளி பட்டாசு. பூண்டு போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். டம் டம்னு வெடிச்சா தானே. பாருங்க, உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடைஞ்சதை தூக்கி நம்ம இதில் ஊற்றிடலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காகவே தான் வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து இந்த பருப்பு தக்காளி சட்னி வந்து நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் தக்காளி வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். பருப்பு தக்காளி பருப்பு சட்னி நல்லா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சா. ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிம்பிளாக ஒரு தோசை. ஆமாம், அவ்வளோதான். சாப்பிடும்போது நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சரியா? சூப்பரான ஒரு இதெல்லாம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த எக்ஸைட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சட்னி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, இது உண்மையிலேயே நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சப்பாத்தி தோசைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோசைடா இன்னைக்கு. சாம்பார் சட்னியா? சித்தப்பா ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சிருவான். சூப்பராக. பாருங்க, நாங்கள் வந்து சாப்பிடும்போது தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய் பாய்.